அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்ப, இட்லி வாங்கி கொடுப்ப, சட்னி வாங்கி கொடுப்ப, நீ அவனை நம்பிட்டு இருந்தானா அவனை காரி மூஞ்சி மேலே தூண். என்னமோ ரொம்ப உத்தமனா, எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, எனக்கு மாமியார் இருக்கிறாங்க. உனக்கு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்ட என்கிட்ட பொண்டாட்டின்னு வந்த? திமுக முன்னாடி என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்குடா 50,000 ரூபாய் போட்டேன்? டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றது. நெக்ஸ்ட் கர்நாடகாவில் தாண்டா உனக்கு என்னென்னு பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே, தலைவர் பிரபாகரன் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு. நாங்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுருக்கிறோம்? உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது, உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிறாங்க. என்னையும் கர்நாடகாவில் ஜக்கேஷ்ன்ற ஒரு நடிகர் கூடயும் சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசினேன் பொண்டாட்டி. நான் கர்நாடகாவில் கொடுத்து உன்னை என்னன்னு பார்க்க வைக்கட்டுமாடா? நீ எல்லாம் அடங்க மாட்ட. உனக்குலாம் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு கன்னட அமைப்பினர்கள் கிட்டலாம் சொல்லி இதை வந்து நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கை கொடுக்க வச்சு 14 வருஷமாக நான் வந்து